இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஜம்மு காஷ்மீர் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் பேசப்படுற நியூஸ்னா அது இந்த நியூஸ் தான். அது என்னதுன்னா, ராகுல் காந்தி அவர்கள் எதுக்கு 2 எம்பியோட தலையை உடைச்சாரு? அவர் ஒரு எம்பி ஆச்சு இப்படிலாம் பண்ணலாமா? ஒருவேளை இதில் எதனா அரசியல் நோக்கம்னா இருக்கா? இந்த நியூஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கனே சொல்லலாம். சரி, அவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்டர் செக்ஷன், அதாவது நம்ம இந்தியாவில் 2 வாட்டி இந்த கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒன்று புதிய திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கும், புதிய திட்டத்துக்கு ஓட்டிங் எடுக்கிறதுக்கும், அப்படிலாம் 2 பார்ட்டியும் சேர்ந்து ஒரு விவாதம் பண்ணுறதுக்கு தான் இந்த கூட்டத்தொடரை வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ நேற்று தான் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து கடைசி நாள் வந்து வந்தது. அதில் தான் ஒரு பூதாகரமான விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கூட்டத்தொடரில் வந்து அம்பேத்கர் பேரை வந்து ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஜெய் அம்பேத்கர், ஜெய் பீமு, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுளோட ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் ஆகிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேட்டதிலிருந்து நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டியாக காங்கிரஸும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க ரோலிங் பார்ட்டியாகிய டிஎம்கே, ஏன் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளும் அதுக்கு வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, நம்மளோட தாவேகா தலைவராகிய தளபதி அவர்கள் கூட இதுக்கு வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்காரு. அது எப்படி அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம்? இது தப்பு தானே. ஒரு அம்பேத்கரை பற்றி இப்படி அவர் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரூலிங் பார்ட்டியாகிய பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, காங்கிரஸ் ஆகிய அவங்க வந்து இந்த நியூஸ் வந்து திருச்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கும் எம்பிஸ் மண்டையை உடைச்சதுக்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். விஷயம் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுறது தப்பு, அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இவங்க சொல்ல, அதுக்கு பிஜேபி அவர்கள் நாங்கள் வந்து இப்போ இப்படி சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆனால் காங்கிரஸ் ஆகிய நீங்கள் ரூலிங்கில் இருக்கும் போது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்பேத்கரை பற்றி நீங்களே தப்பாக பேசியிருக்கீங்க அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி அவங்க இந்த பக்கமும் இவங்க அந்த பக்கம் இப்படி டிஷன் சண்டை போட்டதில் ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் அவர்கள் வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது. அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு மட்டும் ஒரு பேரணி நடத்தலாம் அப்படின்னு காங்கிரஸ் அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில ஃப்ளட் கார்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு சில ஸ்லோகங்கள் எழுதுகிற மாதிரி, அதாவது ஐ எம் அம்பேத்கர், அதாவது நான் தான் அம்பேத்கர், அம்பேத்கர்ன்றவர் வந்து வெளியே கிடையாது, எனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிற விதமாக முக்கியமாக எல்லா எம்பிஸும் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போது அம்பேத்கர் நீங்கள் ஃபோட்டோஸை பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் வந்து அவர் வந்து ப்ளூ கலர் கோட் ஷீட் போட்டால் இருப்பார். அதை பிரதிபலிக்கும் விதமாக வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்து போராட்டத்தை இறங்கியிருக்காங்க. இவங்க இப்படி இருக்க பிஜேபி காரங்களை வந்து, இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, எங்கள் மேலே நீங்கள் பழி போடுறீங்க, நாங்களாம் அப்படி சொல்ல, நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு 2 பக்கம் கோஷ்டி வந்து சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த காங்கிரஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 எம்பிஸ் தலையை உடைச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் நடக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 எம்பிஸோட தலையை உடைச்சிருக்காங்க. அதில் ஒரு எம்பியோட தலைவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப் சாரங்கி. இவர் வந்து ஒடிஷா எம்பி. இவர் தலையை உடைச்சிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வராங்க. வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சுற்றி இருக்க எம்பிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் பண்ணிட்டீங்க, நீங்கள் அவர் தலையை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்பிக்கு வந்து தலையில் பயங்கரமாக ரத்தம் கொட்டிகிட்டே போகுது. அப்புறம் இன்னொரு எம்பி முகேஷ் ராஜ்புட், இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தோட எம்பி. இவர் வந்து ஹாஸ்பிட்டலே சேர்த்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 எம்பிஸும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் தான் எங்கள் தலையை உடைச்சிட்டாங்க, பாருங்கள் ரத்தம் கொட்டுது, இது வந்து ஒரு எம்பி வந்து செய்கிற செயலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இன்றைக்கி பூதாகரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மல்லிகார்ஜுனா கார்கே, இவர் யாருன்னா காங்கிரஸோட தலைவர், இப்போதைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா, அப்போ எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்கிற விதமாக நானும் அந்த போராட்டத்தில் இருந்தேன். பிஜேபிக்காரங்க எங்களை தள்ளி விட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள் எனக்கு வந்து கால் ஆப்ரேஷன்லாம் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ண விதமாக அந்த ஆப்ரேஷன் பண்ணதோடு நான் அப்படியே வந்திருக்கேன், என்னை வந்து பிஜேபிக்காரங்க வந்து தள்ளி விட்டுருக்காங்க, நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டிருக்கு, நான் நொண்டிக்கு தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி பிஜேபி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதில் யார் சொல்கிற உண்மைன்னு ஒன்றும் எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் நியூஸ் வந்தால் தான் தெரியுமே. இப்படி இருக்க சூழ்நிலை வந்து மக்களோட கருத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 2 தரப்பாக சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவருக்கு இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவர் யார், நம்ம அம்பேத்கர் வந்து நம்மளோட முதல் லா மினிஸ்டர், இந்தியோட அரசியலமையை வடிவமைச்சு கொடுத்தவரே அவர் தான்.
இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு கட்சி தலைவரே கிடையாது. ஆனால் பல கட்சி தலைவர்கள் இவரை பற்றி பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவரை பற்றி இவர் இப்படி பேசு தப்பு தானேங்க. அதுக்கு வந்து ராகுல் காந்தி சைடில் ஒரு போராட்டம் பண்ணது சரிதான். ஆனால் ராகுல் காந்தி வந்து இவெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், அவர் நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் வந்து தள்ளி விட்டுருக்கலாம், பண்ணக்கூடிய ஆள் தாங்க அப்படின்னு இன்னொரு சைடும் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இங்கே 2 பேரும் வந்து அதாவது பாதிக்கப்பட்டவங்களும் சரி, பாதிப்புக்குள்ள ஆக்குனவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் எல்லாரும் எம்பிஸ் தான். அதாவது நாட்டை பாதுகாக்க வேண்டிய, நாட்டை வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்கின்ற எம்பிஸே வந்து இப்படி பண்ணுறது வந்து சரியா? அதாவது ஒரு படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, எம்பிஸ்க்கும் சண்டை, இன்னைக்கு இந்தியா முழுக்க அது வேடிக்கை பார்க்குது. இது எப்படி இருக்குன்னா, நாட்டை வந்து நேர்மையான பாதை கொண்டு செல்கிறவங்க இவங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புது. சரி, என்ன இருந்தாலும் அடுத்தடுத்த நியூஸில் தான் வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே விவஸ், இது மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே பெல் பட்டனை அமைக்கிறீங்க. தேங்க்யூ.